இன்றைக்கி என்ன பீட் ப்ரூச்சஸ் ரெடி பண்ண போகிறோன்னா பட்டர்ஃப்ளை ப்ரூச் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 3 mm இல்லை 4 mm பேர்ல் பீடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்டிச் வந்து பேர்ல் பீடை வந்து 2 ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேர்ல் பீடுக்கு பக்கத்துலேயே நீடில் எடுத்துட்டு ஒரு 8 mm இல்லை 6 mm பேர்ல் பீடை 2 எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக எடுத்துக்கிறேன். பேர்ல் பீடு 6 mm பேர்ல் பீடு இல்லை 8 mm பேர்ல் பீடு வந்து 2 கண்டினியூஸாக எடுத்துட்டு எவ்வளோ லாங் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எவ்வளோ லாங் வருதுன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 2 பீடுக்கு சென்டரில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இந்த 8 இல்லை 6 mm பீடு கீழே நீடில் எடுத்துட்டு 2 இல்லை 3 இல்லை 4 இந்த 3 டைப்பில் எந்த பீடுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீடை எடுத்து ஒரு பேர்ல் பீடை வந்து அதுக்கு கீழே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஃபெதர் டைப் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இந்த ரோஸ் பெட்டல் டைப் பீடு இருக்குது, அவைலபிளாக இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷெல் டைப் பீடு இருக்குது, அதுவும் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஷெல் டைப் பீடு வச்சு தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ எந்த டைப் பீடு யூஸ் பண்ணுறதுனாலும் ஃப்ளவர் டைப்போ ஷெல் டைப்போ இல்லை பெட்டல் டைப்பு எந்த டைப்பு பீடு யூஸ் பண்ணுறதுனாலும் அதனுடைய பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த பீடு வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு அந்த பொசிஷனில் நிற்காது. அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து இது போல் டிசைனுக்கெலாம் இந்த பீடுலாம் ஸ்டிக் பண்ணும்போது ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ஹெட்பேண்டு ஏர் அக்சசரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது B6000 இல்லை 7000 க்ளூ இருக்குங்களா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது அது ட்ரை ஆகிறதுக்கு லாங் டைம் ஆகும். அதே மாதிரி B6000 இல்லை 7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். எது இருந்தாலும் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ஒரு ஷெல் பீட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இன்னொரு ஷெல் பீடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது மாதிரி 3 டைம்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்கு. நீங்கள் 2 இல்லை 3 டைம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த பட்டர்ஃப்ளைக்கு விங்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மெட்டல் ஒயர் இல்லை கிராஃப்ட் ஒயர் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுறேன். இந்த மெட்டல் இல்லை கிராஃப்ட் ஒயரை எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன பேர்ல் பீடு 2 mm பேர்ல் பீடு எடுத்து அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி 2 ஒயரும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ் குத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா விங்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஒயர் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா முறுக்கி எடுத்துக்கிறோம். நீங்கள் முறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கட்டர் வச்சு கூட நார்மல் எலக்ட்ரிஷியன்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த கட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் முறுக்கி எடுத்துக்கலாம். இது போல் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 2 பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அகைன் வந்து இன்னொரு இது வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் யூஸ் பண்ணது வந்து 1 mm வந்து மெட்டல் ஒயரு. இது வந்து 0.5 mm வந்து மெட்டல் ஒயர். அதனால் ஈஸியாக என்னால் வந்து ட்விஸ்ட் பண்ண முடியுது. இது மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் லாங் வந்து அந்த ட்விஸ்ட் பண்ண ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். விங்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இந்த விங்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கர்தானா டியூப் பீட் இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணலாம். ஜர்தோசி தெரியுங்களா, ஆரி ஒர்க்கர்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஜர்தோசி, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கர்தானா பீட் யூஸ் பண்ணிக்கலாம், சுகர் பீடு எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கிராஃப்ட் ஒயர் வச்சு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ லாங் வேணும்னு சொல்லிவிட்டு விங்ஸை இது பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ லாங் வேணும்னு செக் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த பீட் 3 இல்லை 2 mm பீடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணல, அதுக்குள்ளே அந்த மெட்டல் ஒயரை அந்த பீடு இருக்க ஹோல்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 2 இல்லை 3 ஸ்டிச் வந்து அந்த பீடுக்கு பக்கத்துலேயும் அந்த மெட்டல் ஒயருக்கு டச் ஆகுதுல்ல அங்கே ஒரு 2-3 ஸ்டிச்சு, அப்புறம் அந்த விங்ஸில் சென்டர் போர்ஷனில் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் வந்து இன்னொரு விங்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பீட்குள்ளே அந்த மெட்டல் ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த விங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கிறேன். விங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அதனுடைய சென்டர் போர்ஷனில் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விங்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து அது வந்து வளைவாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வளைவாக கூட வெடித்து இது பண்ணிக்கலாம். அது மாதிரி வச்சுட்டு வளைவாக வேணுன்னா வளைவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளையை அந்த 2 செல்லுக்கு நடுவில் ஹோல் இருக்குல்ல, அங்கே அந்த ஹோலில் த்ரெட் எடுத்துகிட்டு பீடு வந்து ஒரு சின்ன சுகர் பீடு விட நெக்ஸ்ட்டு சைஸ் பீடை எடுத்துக்கிறேன். அதில் எவ்வளோ ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ பீட் வேணும்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் பீடு எடுத்துகிட்டு செக் பண்ணுறேன். இன்னும் எனக்கு 2 இல்லை 3 பீடு வேணும். அது திரும்பியும் நீடில் எடுத்துகிட்டு நீடில் பீடை வந்து எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் சேம் ஒயிட் கலர் பேர்ல் பீடை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். கோல்டு கலர் பீடும் யூஸ் பண்ணலாம். பேர்ல் பீடில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கர்தானா பீடு இருக்குது, அது கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இது போல் ப்ரூச்சஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா பேக் சைடில் வந்து எண்ணாட்டு போட்டு கட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே டிசைன் முடிச்சுட்டு பிறகு எண்ணாட்டு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு சேம் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள்.